வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தம்பிக்கு எக்ஸாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா லீவ் விட்டுட்டாங்க உடனே. அதனால் என்னால் வீடியோ போட முடியல. கண்டிப்பாக இதுக்கப்புறம் எப்போப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ கண்டிப்பாக வீடியோ நாள் கழித்து போட்டாலும் ஒரு சூப்பரான ஜூஸ் ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கு இது கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஜூஸ் தான் நான் சொல்லுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்தாழை ஜூஸ் தாங்க. ரோட் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ கத்தாழை ஜூஸ்லாம் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அதே ஸ்டைலில் தாங்க நான் போட்டிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை ஹஸ்பண்ட் கூட போயிருக்கும்போது அவங்க வாங்கி குடித்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே தாங்க செய்ய ஆரம்பித்தேன். அதுலேருந்து வீட்லேயே ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம கத்தாழையில் பார்த்திங்கன்னா 2 பக்கம் பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்கும். அதை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் அதை பீல் பண்ணி எடுத்துட்டா தான் அந்த தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். அது லைட்டாக நம்ம கத்தியை வச்சு லைட்டாக இது பண்ணாலே மூவ் பண்ணாலே அது பீல் ஆகிடுங்க. ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்லை. லைட்டாக அந்த கத்தியை வச்சு மூவ் பண்ணாலே அது பீல் பண்ணிக்கிட்டு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே காஞ்சதெல்லாம் இருக்குது, அதையும் பீல் பண்ணிக்கலாம். இதுக்கு லைட்டாக என்ன பண்ணுங்கள், மேலே இருக்க தோலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது லைட்டாக இது பண்ணாலே மொத்த தோலை வந்துடும். இது கத்தியில் கட் பண்ண தெரியல எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா கேரட் நம்ம துருவம் பார்த்திங்கன்னா அந்த பீலர் இருக்குல்ல, அதை வச்சு பார்த்திங்கன்னா அதையும் கூட நம்ம அந்த தோல் எடுக்கலாம். எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். அதுவும் கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த தோல் மட்டும்தான் எடுக்கும். அந்த அது உள்ளே இருக்க ஜெல்லு அது இது டச்சே பண்ணாது பாருங்கள். லைட்டாக தான் இது பண்ணேன், அப்படியே வந்துருச்சு. எனக்கு கத்தியில் எடுத்து பழக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வாட்டி ஒரே இது மட்டும் எடுத்து காட்டினேன். கத்திலையும் பார்த்திங்கன்னா அப்படியே வச்சிங்கனாலே வந்துடுங்க. இதை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு இதை என்ன பண்ணுங்கள், அந்த தோலை எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஃபேஸுக்கு கூட அந்த லைட்டாக பார்த்திங்கன்னா ஜெல்லு பார்த்திங்கன்னா தோலில் இருக்கும். அதை லைட்டாக ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு பிரைட்னிங் தரும். அந்த ஸ்கின் டேர்ன் ஆகும். இப்போ கத்தாழை நம்ம இது தோல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இதை ஒரு 1/4 மணி நேரமோ ஒரு 10 நிமிஷமோ இல்லைன்னா 1/4 மணி நேரமோ முடிஞ்சால் 1/2 மணி நேரம் கூட ஊற வைங்க. தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அந்த குழகுழப்பு தன்மைலாம் அந்த தண்ணியிலே இறங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வாட்டி நல்லா ரன்னிங் வாட்டர்லேயே வாஷ் பண்ணுங்கள். அந்த குழகுழப்பு தன்மை இருக்கவே கூடாது நம்ம சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இதை ஜூஸ் ஜாரில் போட்டுட்டு நல்லா அடித்து எடுத்திருக்கேன். அது பாருங்கள், இவ்வளோ தான் வரும். இது ஒரு ஆளுக்கு தாங்க நான் ஜூஸ் போடுறேன். அதனால் இப்போ அந்த கட் பண்ண மொத்தத்தையும் போட்டு தான் 2 பேருக்கு தாராளமாக குடிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த அடித்து எடுத்து வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் பெருங்காயத்தூள் எடுத்துக்கிறேங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துக்கிறேன். இது கரம் மசாலா மட்டும்தான் ஸ்கிப் பண்ணணும், இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாத போடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தேவையான அளவுக்கு இதுக்கு தயிர் வீட்டிலேயே ரெடி பண்ண தயிர் போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாங்க. ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி. அது பாருங்கள், ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி. இப்போ அந்த ஜூஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.